உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். கிளைசரைசா கிளாப்ரா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அதிமதுரம் என்ற தமிழிலே அழகான பெயரை பெற்றிருக்கிறது. அதிக இனிப்பு உடைய ஒரு வேர் அதிமதுரம். இந்த அதிமதுரத்தை நாம் சூரணமாக கடைகளிலே பெற்றுக்கொள்ளலாம். இந்த அதிமதுர சூரணத்தை அரை தேக்கரண்டி அளவு அந்தி சந்தி என்று 2 வேளை தேனோடு ஒரு சேர உறவாடும்படி குழைத்து நாம் அதை சுவைத்து உள்ளுக்கு சாப்பிட்டு வருவதனாலே தொண்டை கரகரப்பு, தொண்டை கட்டு, இருமல், த ப்ரொடக்டிவ் காஃப் என்று சொல்லக்கூடிய சளியுடன் கூடிய இருமல், த ட்ரை காஃப் என்று சொல்லக்கூடிய வறட்டு இருமல், இவற்றையெல்லாம் போக்கி நல்ல குரல் வளத்தை தரக்கூடியதாக இந்த அதிமதுரமும் தேன் விளங்கும். அதோடு கூட கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்று சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட இது ஒரு அற்புதமான மருந்தாகும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது நம் உணவுக்கு அன்றாடம் பயன்படுத்துகின்ற இஞ்சி. இந்த இஞ்சிக்கு புறத்திலே விஷம் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இஞ்சியை தோல் சீவி விட்டு தான் நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த இஞ்சியை வாங்கி தோலை சீவி விட்டு நன்றாக கழுவி துண்டுகளாக்கி அந்த துண்டுகளை ஒரு நாள் முழுவதும் நிழலிலே காற்றார விட்டு பின்னர் அதை ஒரு கண்ணாடி பாட்டிலே இட்டு அந்த இஞ்சி மூழ்கின்ற வரையிலே தேன் ஊற்றி வைத்து கொண்டு ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த தேனிலே ஊறிய இஞ்சியை அன்றாடம் இரவு நேரத்திலே ஒரு துண்டு நாம் சாப்பிட்டு விட்டு படுப்பதினாலே வயிற்று பற்றிய வாயு கோளாறுகள் அகட்டுவாயு அகற்றி என்கின்ற வகையிலே இது வாயுவை வெளித்தள்ளுகிறது. உள் உறுப்புகளை தூண்டக்கூடிய ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்து இதய ஆரோக்கியத்தை இது பலப்படுத்துகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நொச்சி என்று தமிழிலே சொல்லப்பெறுவது வாவிலி என்று தெலுங்கு பாஷையிலே பெயர், நிற்குண்டி என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது. விட்டக்ஸ் நிகுண்டோ என்று தாவர பெயராலே அழைக்கப்பெறுவது 5 லீவ்டு செஸ் ட்ரீ. அதாவது இந்த இலைகள் 5 இலைகளை பெற்றிருக்கிறது. மேலே 3 இலைகள், கீழே 2 இலைகள். 5 இலைகளை பெற்றிருப்பதனாலே 5 லீவ்டு செஸ் ட்ரீ என்ற ஆங்கில பெயரை இது பெற்றிருக்கிறது. இதனுடைய பூக்கள் நீல வண்ணமுடைய பூக்களாக, சிறு பூக்களாக விளங்கும். இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஃபெப்ரிஃப்யூஜ் என்று சொல்லக்கூடிய வகையிலே வியர்வையை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடலிலே இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக இது விளங்குகிறது. கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாக இதனுடைய தீநீர் திகழ்கிறது. இது ஒரு மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட் என்கின்ற வகையிலே இதனுடைய புகையை, அதாவது நொச்சி இலையை காய வைத்து நெருப்பிலிட்டு அதனுடைய புகையை நாம் இல்லத்திலே
பரப்புவதனாலே ஒரு மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் என்கின்ற வகையிலே கொசு விரட்டியாக, தேவையற்ற ஈக்கள் பூச்சிகளை விரட்டியாக இது விளங்கி நோயற்ற இல்லத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. இதனோடு ஓசிமம் சாங்டம் என்று சொல்லக்கூடிய துளசி பிருந்தா என்று இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இந்த துளசி கபத்தை போக்கக்கூடிய ஒன்றாக, இதய ஓட்டத்துக்கு நலம் தரக்கூடிய ஒன்றாக, உடல் உஷ்ணத்தை சரி செய்யக்கூடிய ஒன்றாக, கிருமி நாசினியாக துளசி விளங்குகிறது. ஒரு எக்ஸ்பெக்டோரன், மியூக்கோப்ரூலன், டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலே சளியை கரைத்து வெளித்தள்ளி இருமலை போக்கக்கூடிய ஒன்றாக துளசி விளங்குகிறது. கல்லீரல் மண்ணீரலுக்கு இதுவும் நொச்சியோடு பயன் தருகிறது. இதனோடு எக்லிப்டா புரோஸ்டேட்டா என்று சொல்லுகின்ற கரிசாலை, மஞ்சள் கரிசாலை என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. கரிசலாங்கண்ணி என்று கூட சொல்லுவார்கள். இந்த கரிசல் என்று சொன்னால் உவர்ப்பு சுவையை குறிக்கும். அதாவது உப்பு போட்டது போல இதனுடைய இலைகள் கரிசலாக உப்பு சுவையுடையதாக விளங்கும் என்பதனாலே அப்படி பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இதிலே இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. அயர்ன் என்று சொல்லக்கூடிய சத்துவம் அதிகமாக இருக்கிறது. இது பொற்றிலை கையாந்தகரை என்று கூட தமிழிலே சொல்வார்கள். மஞ்சள் பூக்களை பெற்றிருக்கிறது. இந்த பொற்றிலை கையாந்தகரையை வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கின்றார். இங்கே தூதுவளையை சொன்னார், துளசியை சொன்னார். பொற்றிலை கையாந்தகரை என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கரிசாலையை நாம் அன்றாடம் உண்ணுகின்ற நிலையிலே பொன் போல உடல் மாறும் என்று தங்க பஸ்பம் சாப்பிட்டதுக்கு இணையாக இது உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்கும் என்று சொல்லியிருக்கின்றார். அன்பான நேயர்களே, நொச்சி, துளசி, பொற்றிலை கையாந்தகரை என்னும் கரிசலாங்கண்ணி இவை மூன்றும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு நொச்சி, கருந்துளசி மற்றும் கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தி வாதத்தினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல், வாதத்தினால் ஏற்படக்கூடிய உடல் வலி, மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், அது மட்டும் அல்லாமல் தொற்றுகளால் ஏற்படக்கூடிய நுரையீரல் மற்றும் கல்லீரல் வீக்கம் இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நொச்சி இலைகள், கருந்துளசி இலைகள், கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை, ஓமம் ஒரு வெறுக்கடி அளவு எடுத்துக்கலாம். ஓமத்தை நம்ம லேசாக வறுத்துடலாம். ஓமம் வெடிக்க ஆரம்பிச்சதும் நம்ம நீர் விட்டுக்கலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை அல்லது பொடி எது வேணாலும் சேர்க்கலாம். இலைகளாக இருந்தால் நம்ம ஒரு பிடி அளவுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 to 15 இலைகளாவது நம்ம சேர்க்கணும். துளசி இலைகள் அதே போல் 10 இலைகள். நொச்சி மட்டும் நம்ம இது போன்ற தனித்தனி இலைகளாக ஒரு 5 இலைகள் சேர்த்தோம்னா போதும். நொச்சி நம்ம அதிகமாக சேர்க்கும்போது வெகுட்டல் உண்டாக்கும், அதனால் நொச்சி அளவாக சேர்க்கணும். ஓமத்தோடு நம்ம கருந்துளசி, கரிசலாங்கண்ணி, நொச்சி இவையெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கோம். இந்த மருந்தை நம்ம காலை மாலைன்னு 2 வேளையும் 5 நாட்களுக்கு தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு தொற்றுகளால் ஏற்படக்கூடிய உடல் வலி, காய்ச்சல், மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், வலி இது எல்லாமே சரியாகும். சில நேரங்களில் நமக்கு வாதத்தினால இல்லாமல் இன்ஃபெக்ஷன்னாலேயும் ஜாயின்ட் பெயின், ஃபீவர் இது எல்லாமே வரும். அப்படி வரும்பொழுதும் இதை எடுத்துக்கலாம். அதே போல் வாதத்தினால் ஏற்படக்கூடிய காய்ச்சலுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். வாத ஜுரத்துக்கும் நம்ம இதை மருந்தாக பயன்படுத்தலாம். இதே பொருட்களை நம்ம ஆவி பிடிப்பதற்காகவும் யூஸ் பண்ணலாம். நமக்கு கோல்டு இருக்கும் பொழுது இந்த மருந்து நம்ம தயார் பண்ணும்பொழுது இதிலிருந்து வரக்கூடிய புகையை நம்ம சுவாசித்தோம்னா நுரையில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இது செயல்படும். நமக்கு சில நேரங்களில் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் போது கல்லீரல், மண்ணீரல் வீக்கம் ஏற்படும். இந்த மாதிரி வீக்கம், மேல் வயிறில் அதிகப்படியான அழுத்தம், கனம், வலி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மருந்து குடிக்கும்பொழுது நமக்கு அந்த வீக்கம் கம்மியாகும், தொற்றும் கண்ட்ரோல் ஆகும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. நமக்கு தொற்றுகள் ஏற்படும் பொழுது சில நேரங்களில் நுரையீரலில் அதிகமாக நீர் தேக்கம் உண்டாகும், சளி தேக்கம் உண்டாகும். அப்பொழுது மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கும்.
அப்படி இருக்கும்பொழுதும் நம்ம இந்த மருந்து தயார் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நுரையீரலில் தேங்கியுள்ள அதிகப்படியான சளி மற்றும் நீரை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இது செயல்படும். நொச்சி, கருந்துளசி, கரிசலாங்கண்ணி மற்றும் ஓமம் சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு இருவேளையும் 60 ml அளவுக்கு 5 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது வாதத்தினால் உண்டாகக்கூடிய வலி, வீக்கம் இவற்றை போக்கக்கூடிய மருந்தாகவும் வாத ஜுரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் தொற்றினால் ஏற்படக்கூடிய கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் நுரையீரலில் தேங்கியுள்ள அதிகப்படியான சளி மற்றும் நீரை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, நொச்சி நிர்குண்டி என்று சொல்லக்கூடிய நொச்சி, அதனோடு துளசி, ஓசிமம் சாங்டம் என்று சொல்லக்கூடிய துளசி, அதனோடு எக்லிப்டா ப்ரோஸ்டேட்டா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கரிசாலை, இவை மூன்றையும் ஒரு சேர நீரில் இட்டு அதனோடு அஜ்வைன் என்று சொல்லக்கூடிய ஓமம் சேர்த்திருக்கின்றோம். ஒரு டம்ளர் நீருக்கு 5 நொச்சி இலைகள், 10 துளசி, ஒரு 10 இலைகள் மஞ்சள் கரிசாலை, அரை தேக்கரண்டி அளவு ஓமம் சேர்த்து அதை தீநீராக்கி போதிய அளவு தேனோ பனங்கற்கண்டோ சேர்த்து அந்தி சந்தி என்று 2 வேளை பருகி வருகின்ற போது உள் உறுப்புகளிலே இருக்கின்ற மாசுக்களை, குற்றங்களை போக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. குறிப்பாக கல்லீரல், மண்ணீரலுக்கு பலம் தருகிறது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலே உடல் தேற்றியாக, டானிக் என்கின்ற வகையிலே உடலுக்கு பலம் தரக்கூடியதாக, நோயுற்றவர்களுக்கு நோயிலே இருந்து விடுதலை பெறுவதற்கு வகை செய்வதாக இது விளங்குகிறது. வலி நோய்கள் என்று சொல்லக்கூடிய வாதத்தினாலே ஏற்படுகின்ற மூட்டு வலி, குறிப்பாக ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், கவுட் என்று சொல்லுகின்ற நரித்தலை வாதம், இது போன்ற நோய்களை இது தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஆயுள் விருத்தியை தரக்கூடியதாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது. தலை முடி வளர்ச்சிக்கும் இது ஒரு அற்புதமான உள்மருந்தாக பயன் தருகிறது. அகட்டு வாயு அகற்றி என்கின்ற வகையிலே வயிற்றிலே சேர்ந்த வாயுவை வெளித்தள்ளி செரிமான சீர்கேடுகளை போக்கி ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, இந்த நொச்சி, துளசி, அதனோடு மஞ்சள் கரிசாலை சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.